4 கோலத்தில் இருக்கார். என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போதே பூலோகத்தில் நர்த்தன கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு பாமா ருக்மிணியோட கூத்தாடுற கிருஷ்ணா இருப்பார். அதுக்கு மேலே தேவலோகத்தில் சௌமிய நாராயண பெருமாள் சயன கோலத்தில் படுத்த கோலத்தில் இருப்பார். அதுக்கு கிடந்து 3வது இந்திரலோகத்தில் உபேந்திர நாராயணன் நின்ற கோலத்தில் இருப்பார். கடைசியாக வைகுண்டத்தில் பரமபுதனார் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். 108 திருப்பதியில் 2 திருப்பதி மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்று வைகுண்டம், இன்னொன்று திருப்பார்கடை. ரெண்டுமே பூமியில் கிடையாது. ஆனால் திருக்கோஷில் அது ரெண்டுமே பார்க்கலாம். மேலே பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம். கீழே சயனத்தை படுத்திருக்காருல பெருமாள், அதான் திருப்பார்கடை சயனம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மட்டும் படுத்திருப்பாரு. இங்கே பின்னாடி ஸ்ரீதேவி பூமாதேவி 2 பேர் இருப்பாங்க. இது திருப்பார்கடை சயனம், அது அனந்த சயனம். இவர் தான் ராமானுஜர். இது அவரோட குரு திருக்கோஷ்டூர் நம்பிகள். இங்கே இருந்து தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபதேசம் பண்ண இடம். மந்திர உபதேசம் பண்ணதுனால இங்கேருந்து மனசார நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது உடனே நடக்கும். இந்த அக்ரஹாரத்தில் பாருங்கள், ஒரு சிவப்பு கலராக கார் நிற்கி பார்த்தீங்களா? தெரியுங்களா? ஆமாம். 2வது ப்ளூ கலர் மெரூன் கலர்ல பக்கத்துல ஒயிட் கலர் மாடி பிடிக்கிறது பாருங்க. ஆட்சி மறுபடியும் ஜன்னல் கூட இருக்குல்ல, அந்த வீடு தான் திருக்கோசூர் நம்பிக்கையோட வீடு. ராமானுஜரோட குரு ஆச்சாரியார். அவர் வீட்டுக்கு தான் திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து 18 முறை நடந்தே வந்தார் ராமானுஜர். ஒவ்வொரு முறையும் அவர் வீட்டுக்கு கதவை தட்டி நான் ராமானுஜர் வந்திருக்கேன், நான் ராமானுஜர் வந்திருக்கேனே சொல்லுவார். அதுக்கு அந்த குரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு நான் செத்து நீ வா, நான் செத்து நீ வா அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவார். 17 முறை வந்து போயிடுவார். 18வது முறையாக வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிப்பார். இந்த நான்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் என்பது அலங்காரம் அப்படிங்கிறதுனால 18வது முறையாக வந்து அவர் வீட்டு கதவை தட்டி அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த குழு கதவை திறந்து உள்ள அழைச்சிட்டு போவார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து ஒரு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்பாரு. அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறேன், வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவேன் பாரு. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் காதில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுவார். அந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் ராமானுஜர் நேரில் கோயில் கோபுரத்தில் ஏறி நீங்களா நிற்கிற இதே இடத்துல இருந்து இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி வாங்க, யார் யாரெல்லாம் செல்வங்களையும் அடைஞ்சு மோட்சத்தையும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மனசார சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு மந்திரத்தை வெளியே சொல்லிடுவார். இது கேட்டவர் குரு, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் மந்திரத்தை வெளியே சொல்லிட்டியே, நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்படிம்பாரு. இவ்வளோ மக்கள் சந்தோஷமாக சுகமாக இருந்து நான் ஒருத்த மட்டும் நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு ராமானுஜர் சொல்லிடுவார். என்ன விட பெருந்தன்மையான மனசு உனக்கு இருக்கிறதுனால எம்பெருமானார் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜர் கொடுத்து அப்படியே கட்டி அணைச்சிப்பார் இந்த குரு. ராமானுஜர் பிறந்து 1005 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல மந்திரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த கோவிலோட மூல மந்திரமே அந்த ஓம் நமோ நாராயணங்கள் தான். நீங்கள் உங்கள் மனசில் கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசில் நினைச்சிட்டு அவர் மந்திர உபதேசம் இதே எடுத்து வந்து அவர் சொன்ன மந்திரத்தை 3 முறை சொல்லி வேண்டிட்டு போங்க. என்ன காரியமாக அந்த கோயிலில் வேண்டியிருக்கணும் அந்த காரியங்கள் அனைத்தும் செய்யணும்.